60 வயதுக்கு மேலே நம்ம பொழுது போகலன்னு சொல்லி மனதளவில் சங்கடப்பட்டோம்னாவே அது உடம்புல அளவில் எதிரொலிக்கப்படுது. நோய்களை அது உருவெடுக்குது. அதனால் மனசுக்கும் உடலுக்கும் ஒரு முக்கிய தொடர்பு இருக்கிறத நாம் இப்போ 60 வயதை கடந்ததால் நமக்கு அது நம்ம வீட்டு விஷயங்கள்லையே எது எதெல்லாம் நடந்தப்போ நம்ம எப்படியெல்லாம் இம்சைக்கு உள்ளானோங்கிறது நமக்கு தெரிய வரும். அதனால் இனிமேல் இருக்க சொச்ச காலங்களில் நாம் நம்மளை பக்குவப்படுத்திக்கிறது. நீங்கள் 2 குழந்தைகள் இருக்குது. ஒரு குழந்தை வீட்டில் நீங்கள் இருக்கிறீங்க. மற்றொரு குழந்தை வரும் பொழுது இந்த வீட்டில் சாப்பிட்டுட்ருக்கீங்க இல்லையா, இந்த வீட்டு மைனஸ் பாயிண்ட்டுகளெல்லாம் நீங்கள் அங்கே எடுத்து வைக்க வேண்டாம். ஏன்னா அது பார்த்துக்கிறவங்க கேட்டாங்கன்னாலும் இம்சை உங்களுக்கு. அதோடு நம்மளை இவங்க கவனிக்கிறாங்க இல்லையா, நாம்ளே கொஞ்சம் அப்படியே கடந்து போய் பார்க்கலாம். நாம் 100% சரியாக இருந்தோமாங்கிறது இல்லை 100% சரியாக இருந்திருந்தாலும் கூட நாம் நம்மளை பார்த்துக்கிறவங்கள பற்றி கேஷிப் பேச வேண்டாம். வர்றவங்கக்கிட்ட நம்ம என்ன பேசுவோம், கொஞ்சம் உணவில் சரியில்லை அப்படின்னு சொல்லுவோம். நான் இந்த மாதிரி உணவெல்லாம் சாப்பிட மாட்டேன், அவளுக்கு தெரியாதா, ஆனால் இந்த உணவே கொடுக்குறா அப்படின்னு சொல்லுவோம். பரவாயில்ல, நம்ம அங்கங்கே போய் சாப்பிட்றதுக்கு இருக்கிற இடத்துல நமக்கு என்ன கிடைக்குதோ அதை இந்த வயதும் அதுபோல் இருக்கிறதால நம்ம ஆசைப்பட்ட உணவுகள், விட்டு போன உணவுகள்லாம் இப்போ சாப்பிட்டாலும் நமக்கு செரிக்கிறதில்ல. அதனால் கிடைக்கிற உணவுகளை அதை ஒரு ஆசையாக நம்ம அதை சாப்பிடும்போது அது உடம்புக்கும் மனசுக்குமே நன்மையை செய்யும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன மைனஸ் இப்போ நவ் ஸ்டில்ல நடந்துகிட்டு இருந்தாலும் அதை பாசிட்டிவாக மாற்றிக்கிற வாய்ப்பு கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்குதுன்னு சொல்ல வரேன். உங்களுக்கு பேசுகிறதுக்கு ஆட்கள் இப்போல்லாம் கதவை முன்னாடி மாதிரி நம்ம காலத்தில் எல்லோரும் வீட்டு ஆண்கள் வெளியே போயிட்டாங்கன்னா கொஞ்சம் நேரம் எல்லாருமா கதை அடிச்சுட்டு உள்ளே வருவோம். வீட்டு ஆண்களே கூட கொஞ்சம் நேரம் அக்கம் பக்கத்தில் பேசுகிறது அது போல் உண்டு. இப்போ எல்லாம் அவங்கவுங்க கதவை சாத்திட்டு யார் பக்கத்து வீட்டில் இருக்காங்கன்னு தெரியலங்கிற அந்த ஜென்ரேஷனுக்குள்ளே நாம் இருக்கிறதால இப்போ எல்லார் கைகள்லையும் வசதியாக ஃபோன் இருக்குது. கண்டிப்பாக உங்களோட பால்யத்திலோ தோழிகள் தோழர்கள், நீங்கள் வேலை செஞ்ச இடத்துல இல்லை நீங்கள் எந்தெந்த இடத்துல வீடு மாற்றி வந்தீங்க அங்கே இருக்கிற நபர்களெல்லாம் ஒரு டேட்டாவை பிடிச்சி அதெல்லாம் அப்படி சம்பாஷணை பழைய நினைவுகளை நாம் கூர்ந்து நம்ம பேசிக்கும் போதும் உங்களுக்கு அது ஒரு மனசுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறக்கிறது போல் இருக்கும். அதையும் நீங்கள் ட்ரை செய்து பாருங்களேன். அதுபோல் உங்களுக்கு வயசானாலும் இவ்வளோ நாள் நான் வேலை செஞ்சு ஓஞ்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் ஃப்ரீயாக உட்கார வேணாம். கடைசி காலம் மண்ணுக்குள் விழும் காலம் வரையிலும் நாம் நம்மளை கொஞ்சம் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா தான், வேலை செய்துக்கிட்டே இருந்தோன்னா தான் நம்மளோட உடம்புகளும் நம்ம உடம்பு உறுப்புகளும் ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தாருக்கு உங்களோட ஒத்துழைப்பை கண்டிப்பாக கொடுங்க. தினமும் வாக்கிங் போங்க. கொஞ்சம் முட்டி வலி இருக்கா, மாலை நேரத்தில் கொஞ்சம் சுடு தண்ணியில் ஒரு துணியை முக்கி ஒரு தட்டுங்க, பச்சை தண்ணியில் ஒரு தட்டு, இது போல் சாயந்தரம் அப்படி நீங்கள் செய்து வந்தீங்கன்னாலுமே முட்டி வலி அந்த ஜவ்வெல்லாம் நல்ல லெகுவாக இருக்கும். நீங்கள் மெதுவாக தொடர்ந்து வாக்கிங்கும் போய் வரலாம். ஏன்னா உடம்பு போட்டுரும் இல்லையா, உடம்பு போட்டுருச்சுன்னா நமக்கு பல பிரச்சனைகள் வருது. எவ்வளவு பெரிய மனக்கவலை இருந்தாலும் தியானம் பண்ணிட்டு படுங்க. ஒன்றும் இல்லை, தியானங்கிறது உள்ளே இழுக்கிற மூச்சு வெளிவிடுற மூச்சை மட்டும் கவனிக்கிறது. அப்போ ஒரு 5 நிமிஷம் அப்படி இருந்தீங்கன்னாவே எண்ணங்கள் மனதுக்குள்ளே வராது. அந்த எண்ணமற்ற அந்த 5 நிமிட சூன்யம் உங்களுக்கு பேட்ரி சார்ஜ் ஆகிறது போல் உங்கள் மனசை ஃப்ரீ பண்ணும். இரவு 5 நிமிடம் தியானம் பண்ணிட்டு படுக்கும்போது ஆழ்ந்த தூக்கம் வரும். முதியோர்கள் பற்றி பல பதிவுகள் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் முதியோர் நலம்ங்கிற அந்த பகுதியை எடுத்து அனைவரும் பார்க்கவும்.